ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது எஃப்இசட் பைக் இருக்குது பார்த்தீங்களா, எஃப்இசட் வெர்ஷன் 3. அந்த பைக் வந்து மிடில் கிளாஸோ இல்லாட்டினா லோயர் கிளாஸ் பசங்களுக்கு வந்து செட் ஆகுமா, அதாவது அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, அதுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஓரளவுக்கு வந்து ரீசனபிளாக இருக்குமா. ஒரு 100cc பைக் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், மிடில் கிளாஸு லோயர் கிளாஸ் இப்படி இருக்கக்கூடிய எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ண முடியும். அப்படி இந்த எஃப்இசட் வெர்ஷன் 3 வந்து மிடில் கிளாஸ் பசங்களால் வந்து அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு பைக்கா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேள்வி கேட்டிருக்காப்புல. ஸோ அதுக்கான வீடியோவாக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். சரி, எஃப்இசட் வெர்ஷன் 3 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் மட்டுமே வந்து 1,01,000 ரூபா வருது. எஃப்இசட் எஸ்ன்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது, அதாவது ஃபுல்லாக குரோம் பிளேட்டிங்கோட வரும். குரோம் பிளேட்டிங் வந்து 1000 ரூபா கூட, நார்மல் வந்து 1000 ரூபா கம்மி, 1,00,000 ரூபா வரும். இந்த 1,00,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பைக் தான், அதாவது வேல்யூ ஃபார் மணி பைக் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இது என்ன ப்ரோ அப்படி சொல்கிறீங்க, இப்போ நிறைய பைக்ஸ் இருக்கே, இதை நீங்கள் வந்து எப்படி வந்து வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னா, அதாவது ரொம்பவே சிம்பிள் தான். இது எந்த அளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்றது வைக்கிது, அதுக்கடுத்து எந்த அளவு மைலேஜ் அப்படின்றது தருது, எந்த அளவுக்கு சிட்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு கம்யூட்டிங்க்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, அதாவது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் கன்சிடர் பண்ணுறப்ப 1,00,000 ரூபாய்க்கு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி பைக் தான் சொல்லி இந்த பைக் நான் சொல்ல முடியும். சரி, ஓகே, இது வந்து மிடில் கிளாஸ் பசங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறீங்களே, அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, முதல் விஷயம் இது மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு. இது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி தான். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 100cc பைக்குக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணுவீங்களோ அதே அளவுக்கு தான் இந்த பைக்கும் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இதில் வந்து எஃப்ஐ யூஸ் பண்ணியிருக்காங்க, பல ஃபீச்சர்ஸ் ரொம்ப புதுசாக சென்சார்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த சென்சார்லாம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரையோ இல்லை ஒரு 6,000 கிலோமீட்டர் 7,000 கிலோமீட்டர் வந்து பைக் ஓடினதுக்கு அப்புறமேட்டு அதை சேஞ்ச் பண்ணணுமோ இல்லை அப்படின்னா அதை க்ளீன் பண்ணி போடணுமோ அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒன்ஸ் அந்த சென்சார் வந்து அந்த பைக்கில் பொருத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்லாம் அந்த சென்சார் அப்படின்றது வந்து இருக்க தான் போகுது. என்ன, இப்போ வரக்கூடிய பைக்ஸ் எல்லாமே ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுக்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரே ட்ராபேக் என்ன அப்படின்னா, இந்த பெட்ரோல் டேங்க் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல்ன்றது வந்து இப்போ ஓரளவுக்கு மீடியமான லெவலில் எப்பவுமே நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம கார்பரேட்டரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பெட்ரோலே இல்லாமல் ட்ரைவ் பண்ணி ஓட்டினாலும் சரி, திரும்ப வந்து பெட்ரோல் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்ப கார்பரேட்டரில் எந்த விதமான பிரச்சனையுமே வராது. ஆனால் எஃப்ஐயில் வந்து அந்த மோட்டர் வந்து கூடிய சீக்கிரம் ஹீட் ஆகி அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உண்டாக்கும். ஸோ அதை தவிர எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கில் வந்து வேறு பெரிய செலவுன்னு சொல்லி எதுவுமே வைக்காது. அப்படி எஃப்ஐன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பிறகு 100cc பைக்லையுமே வந்து எஃப்ஐன்றது பொறுத்திட்டாங்க. ஸோ ஓவராலாக அதுவுமே வந்து நம்ம ட்ராபேக்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒழுங்காக அந்த பைக்கை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான பாதிப்புமே வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தாது. ஒரு 3,000 கிலோமீட்டருக்கோ இல்லை ஒரு 2,500 கிலோமீட்டருக்கும் வந்து நம்ம ஆயில் அப்படின்றது சேஞ்ச் பண்ணுவோம். அது எல்லா பைக்கும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த பைக்கும் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்புறம் ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் ஓவராலாக சர்வீஸ் பண்ணுறது, கார்பரேட்டர் கிளீனிங்கு, பைக் ஓவராலாக வாஷ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதுலேயுமே வந்து முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் வந்து ஏர் கூலிங் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லிக்விட் கூலிங்கோ இல்லை ஆயில் கூலிங்கோ போயிருந்தீங்க அப்படின்னா தான் அதுக்கு வந்து நீங்கள் தனியாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆயில் கூலிங் கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் லிக்விட் கூலிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் வந்து தனியாக லிக்விட் வாங்கி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதுக்குமே வந்து ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓரளவு அதுக்கு லேபர் காஸ்ட்னு சொல்லி செலவு பண்ணுறப்போ அது கொஞ்சம் கூட வரும். ஆனால் இது வந்து ஏர் கூலிங் அப்படின்றதுனால ஓரளவு பைக்கை வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஏர் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் ப்ளக்கு, ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணாலே வந்து போதுமானது தான். இந்த பைக்கு வந்து பிரச்சனை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐனால வேணால் மேக்ஸிமம் வரலாம். அது நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாத பட்சத்தில் தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும். மற்றபடி ஆயில் சேஞ்ச் நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைக்கில் எந்த விதமான பிரச்சனையுமே வராது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து இந்த பைக்குக்காக மெயின்டெனன்ஸோ இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது செலவுன்னு சொல்லிட்டு நீங்கள் லம்சமாக வந்து நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ அதோட பார்ட்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து பைக் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைக் வந்து லைஃப் லாங் நல்லாயிருக்கும். யூஸ்வலாகவே வந்து Yamaha இன்ஜின் அப்படின்னாலே வந்து நல்ல ஒரு ரிலேபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த பைக்கோடைய குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஓரளவு மைலேஜ்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வரைக்கும் தரும். ஸோ நீங்கள் பைக் ஒழுங்காக ஓட்டினீங்க அப்படின்னா 50 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ், நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான பைக் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியும். சிட்டி யூசேஜுக்கு ரொம்ப பெஸ்ட்டான பைக்கு. ஸோ நீங்கள் அக்கேஷனலாக லாங் ட்ராவல் கூட பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அது எவ்வளோ சின்ன டவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான டவுட்டாக இருந்தாலும் சரி, ஈஸியான டவுட்டாக இருக்குது, எனக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரியுது, ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது அப்படின்னா நான் ஆன்சர் பண்ணுறேன். இல்லை ரொம்ப மெக்கானிக்கல் டேர்மில் இருக்குது, அது வந்து யாராச்சும் ஒரு மெக்கானிக்கிட்ட போய் கேட்டுட்டு அவங்களாச்சும் நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ ஓவராலாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்காக நான் ஒரு வீடியோ அப்படின்றத போஸ்ட் பண்ணுறேன். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.